வணக்கம். என் பேர் கலைசேகர். ராதேஷ் டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு என்ஜிஜிஓ காலேஜில் ஸ்டுடியோ வச்சுருக்கேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மணிராஜிட்ட வந்து லெஸ்மி குபேரன் ஸ்வீட்ஸில் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன்னா, 1 லட்ச ரூபா சீட்டு பண்ணுறேன், அப்புறம் 50,000 சீட்டு போட்டுக்கிட்டுருக்கேன். அடுத்து வந்து 2,000 சீட்டு 10 மாதம் கட்டி 12வது மாதம் எடுக்கிற மாதிரி ஒரு 2 சீட்டு வந்து அது ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சீட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ நான் எனக்கு 2,000 வந்து 10 மாதம் கட்டி கரெக்டாக இந்த ஆகஸ்ட் மாதம் எனக்கு 24,000 ரூபா, 20,000 கட்டினேன், 24,000 ரூபா வந்து கொடுத்துட்டாரு. இது என்ன பிளான்ல நான் வந்து அன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சேன்னா, நம்ம பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு செகண்ட் டேர்ம் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு எனக்கு, அப்படிங்கிற பிளான்ல தான் நான் இது பண்ணேன், கட்ட ஆரம்பித்தேன். இப்போ கரெக்டாக வந்து எனக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்து கொடுத்துட்டாரு. இதை நான் வந்து ஃபீஸுக்கு வந்து கட்டிடுவேன், எந்த சிரமமும் இல்லாமல். இப்போ அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு நான் வந்து கட்டணும் இல்லையா, அதுக்காக வந்து இன்னைக்கே வந்து நான் அவர்கிட்ட 2,000 சீட்டு பழையபடி ஆரம்பிச்சு அதே 10 மாதம் கட்டி 12வது மாதம் வந்து எடுக்கும் போது எனக்கு 24,000 கிடைக்கும். அதுவும் கரெக்டாக ஆகஸ்ட் மாதத்துல தான் வரும். அந்த மாதிரி பிளான்ல நான் போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மணிராஜன் சொல்ல போனால் நல்ல சிறப்பான முறையில் அவர் வந்து இந்த சீட்டை வந்து நடத்திட்டு இருக்காரு. மற்ற இடங்கள்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோல்மால்லாம் நடக்கும், அவங்க கரெக்டான டயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்த மாட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மெசேஜ் போட்டோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. அப்ப நமக்கு வந்து சேமிப்பு இது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, இதை கரெக்டா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு முதலீடா நம்ம நினைச்சுதான் இதை சேமிக்கிறோம். ஏன்னா அவங்க கம்மியா கட்டுறோம். நான் இப்ப பாத்தீங்கன்னா 2 ரூபா கட்டினேன், 10 மாசம் கட்டினேன், 20 தான் கட்டினேன், 4 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்ப எனக்கு இது ஒரு லாபம் தானே. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து ஒரு லாப நோக்கத்தோட நமக்கும் வந்து ஒரு லாபம் கிடைக்கணும். அவரும் வந்து தொழிலை வந்து சிறப்பா பண்றாரு, அது வந்து ஒரு நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. அதே மாதிரி நம்ம குரூப்ல உள்ளவங்க, இவர்கிட்ட சேர்ந்திருக்கவங்க எல்லாருமே வந்து சரியான நேரத்துல அவருக்கு பணத்தை கட்டுனீங்க அப்படின்னா அவரும் வந்து சரியான நேரத்துல எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணனோம்னா அவரும் வளர்றாரு, நம்மளும் வளர்றோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். நீங்க எங்கேயும் வந்து கடன் எங்கேயும் வந்து வாங்காதீங்க. சப்போஸ் கடன் வேணும் அப்படின்னா இவரே வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல வந்து கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து அவரை நம்ம ஃபைனான்ஸ் விஷயத்துக்கு இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிக்கல் பொடுங்கள் ஒரு தொந்தரவு எதுவுமே வந்து இருக்காது. அப்படியே நீட்டா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அதனால வந்து நான் இப்ப லட்சுமி குபேரன் ஸ்வீட்ஸுக்கு நன்றி சொல்றேன். வணக்கம், நன்றி.